இன்றைக்கு வந்து நான் சிக்கன் தட்டு ஃப்ரை செய்ய போகிறேன். சிக்கன் தட்டு ஃப்ரை எப்படி செய்கிறன்றதை ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் முதல்ல நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இதில் வந்து 2 சிக்கன் நான் எடுத்துருக்கிறேன். சிக்கன் தட்டு ஃப்ரை செய்கிறதுக்கு அதுக்கு வந்து நான் இவ்வளவு இஞ்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இவ்வளவு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இவ்வளவு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா வந்து இதில் எத்தனை 3 4 அதை உங்களுக்கு சௌரியத்துக்கு தக்கன பச்சை மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 2 கண்டி இவ்வளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இதில் நான் வந்து சில்லி பொடியும் கலப்பேன், கொச்சிக்காய் தூளும் கலந்துக்கொள்ளுவேன். அதனால் இவ்வளவு வந்து பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். ஒரு கொத்தமல்லி கட்டு எடுத்துருக்கிறேன். 3 வந்து வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 3 வெள்ளை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இவ்வளவு வந்து நான் இப்போ பேஸ்ட்டு பண்ண போகிறேன். சரியா? சிக்கன் தட்டு ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இவ்வளவும் பேஸ்ட்டு பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஒல்லடியாக சிக்கன் வந்து தட்டு ஃப்ரை செய்ய போகிறேன்னு. அதுக்கு நான் 2 சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை என்ன செய்கிறேன்னு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், எப்படி இதை செய்யணும்னு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் செய்துடுங்க. சரியா? இதை ரிமூவ் செய்து இதை எடுத்துடுங்க. இந்த இடத்துலையும் லைட்டாக கட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இதையும் செஞ்சிடுங்க. இந்த காலை கொஞ்சம் நல்லா விரிச்சிடுங்க. சரியா? இப்படி இந்த காலை நல்லா விரிச்சிட்டு இந்த பேக்கில் போடுங்க. சரியா? இந்த பேக்கில் போட்டுட்டு இந்த இடத்துல பூட்டி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இந்த கால் நம்ம 2 சைடும் நல்லா விரித்து வச்சுருக்கிறோம். அதில் வந்து இதை வந்து இந்த சுற்றிலால் இப்படி தட்டணும். நீங்கள் சுற்றியலால் தான் தட்டணும் இல்லை, உங்கள்கிட்ட தட்டுறதுக்கு வேறு எதுவும் சாதனம் இருந்தாலும் தட்டலாம். சரியா? என்னன்னு சொன்னால் இந்த சுற்றியலால் தட்டும் போது ஒரு விஷயம், இந்த தோல் மட்டும் செய்யக்கூடாது. நம்ம அடிக்கிற ஹெல்த்தில் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா நசுக்கணும். இந்த கால் அடியில் வந்து இந்த முள்ளெல்லாம் உடைச்சிடணும். இந்த முதுகு முள்ளை கம்ப்ளீட்டாக, இந்த சிக்கனில் இருக்கிற முதுகு முள்ளை கம்ப்ளீட்டாக நம்ம உடைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இது வயிற்று பாடை பேசணும். சரியா? வயிற்று பாட்டுக்கு கொஞ்சம் மெதுவாக நீங்கள் அழுத்தி, ரொம்ப அழுத்த வேணாம். இந்த இறைச்சி சதை வந்து கொஞ்சம் நசிஞ்சு உள்ளுக்க போகிறதுக்கு. இந்த காலில் இருக்க முள்ளடியை வந்து நல்லா தட்டிடணும். கொஞ்சம் முள்ளை உடைகிற மாதிரி. நல்லா தட்டிட்டேன். இன்னொரு சைடு இன்னொரு தரம் மற்ற பக்கம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இப்போ நான் இது தட்டிட்டேன். இதை ஓப்பன் செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணணும் எப்படி இருக்குன்னு நல்லா தட்டுப்பட்டு. இப்போ இது வந்து இங்கே பாருங்கள், இறைச்செல்லாம் வந்து நல்லா இந்த முள்ளை, காலடி முள்ளெல்லாம் நல்லா உடைஞ்சிட்டு, இதெல்லாம் பாருங்கள் நல்லா உடைஞ்சிட்டு. நம்மளுக்கு அப்படி உடைஞ்சது குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக நான் இந்த கீஸ் போட்டு தட்டேன்டா, இந்த தோலுக்கு வந்து இது எந்த பாதிப்பும் வரக்கூடாது. சரியா? அதுக்காண்டி இந்த கீஸை வச்சு நீங்கள் தட்டிடுங்க. இந்த பாருங்கள், இந்த முதுகு முள்ளை இன்னும் உடைச்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு மசாலா சேரும். இப்போ பாருங்கள், இப்போ இதே இந்த சைடு பாருங்கள், இதுவும் நல்லா நமக்கு உடைஞ்சிட்டு. இப்படி வந்து நீங்கள் 2 சிக்கனையும் தட்டிட்டு நல்லெண்ணெய் இந்த தோல் வந்து நீங்கள் எப்போவுமே கலட்டக்கூடாது. சரியா? சிக்கன் தட்டு ஃப்ரைக்கு வந்து இந்த தோல் கலட்டக்கூடாது. கையை உள்ளே விட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் இப்படி நல்லா க்ளீன் பண்ணிடணும். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி இந்த கையடியிலெல்லாம் நல்லா தேய்க்கணும். இதுலெல்லாம் ரோமங்கள் இருக்கும். இதெல்லாம் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு பிடிந்து இந்த மாதிரி மஞ்சள் போல தன்மையெல்லாம் வந்து ரிமூவ் செய்திடணும். மற்றது இந்த கொழுப்பு தன்மை இடத்துல இருக்க கொழுப்பு தன்மையை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. இதில் தான் விஷயமே இருக்குது. சரியா? இது இப்படி தான்
இவ்வளோ தான். இப்படி நீங்கள் தட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சிக்கனையும் நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இது எப்படி இதுக்கு மசாலா பிரட்டுன்றதை நான் காமிக்கிறேன். நான் தட்டு சிக்கன் செய்கிறதுக்கு மசாலையெல்லாம் ரெடியாக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து வினாக்கிரி பாருங்கள். இந்த வினாக்கிரி வந்து நான் இவ்வளோத்துக்கு எடுத்துருக்குறேன். சரியா, இவ்வளோ வினாக்கிரி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. சரியா, கொச்சிக்காய் வந்து பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூனும் ஒரு ஆஃபும் எடுத்துருக்குறேன். மிளகு பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். சீரகப்பொடி 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் 1 எடுத்துருக்குறேன். மஞ்சள் பொடி பெரிய ஸ்பூனால் 1 எடுத்துருக்குறேன். சரியா, இதில் வந்து நம்ம ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெள்ளை வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் நான் பேஸ்ட்டு பண்ணிட்டேன்ப்பேன். சரியா, இது இப்போ நான் கை போட்டு தான் எடுக்கணும். இந்த தட்டு சிக்கன் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி கொள்ளுங்கள். அரைச்சிட்டா தான் அதில் உங்களுக்கு நல்ல சுவையும் குணமும் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள இந்த மசாலையே நம்மளுக்கு போதுமுன்ற மாதிரி ஆயிரும். அது என்ன சாப்பிட்டாலும் சரி, எண்ணத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி தான் இந்த மசாலையே நமக்கு போதுமுண்டா போல் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ இந்த மசாலா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். சரியா, உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக போடணும்னு சொன்னால் அது உங்கள் சாய்ஸு. நீங்கள் காரம் வந்து கம்மியாக போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த பேஸ்ட்டோட வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதால உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை அவ்வளோத்துக்கு நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். ஆனால் இந்த மெட்டீரியல் செய்தால் சரி. எல்லாம் நான் இதில் போடுறேன். சரியா, இதெல்லாம் ஒருமிக்க நான் மிஸ் பண்ணுறேன். இந்த தட்டு சிக்கனுக்கு வந்து கூடுதலாக இந்த தட்டு சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னு சொன்னால் இந்த பெரட்டுற நம்ம மசாலா தான். இந்த வினாகிரி எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். வினாகிரி எவ்வளோ? அது 1/2 கப் மாதிரி இல்லையா? 1/2 கப்புன்னா 1/2 கப்புன்னு சொன்னால் இவ்வளோத்துக்கு இல்லையா, இது 1/4 கப்பு இவ்வளோத்துக்கு. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். இந்த நீங்கள் இந்த பேஸ்ட்டு மிஸ் பண்ணுறதுல தான் இந்த தட்டு சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். சரியா, இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நான் பேஸ்ட்டு பண்ணிட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலையாக இருக்கட்டும், பச்சை மிளகா இருக்கட்டும். இப்போ வந்து ஆல்ரெடியாக நான் 2 சிக்கன் சொன்னேன்ல, இந்த 2 சிக்கனுக்கு தேவையான மசாலா இது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும். இருந்தாலும் நான் வந்து என்ன கைக்கு உப்பு போட்டேன்டா கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் வந்து இப்போ வந்து நான் எல்லாம் பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு காரம் எவ்வளோத்துக்கு தேவை அவ்வளோத்துக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கொள்ளுங்க. சிக்கனை கழுவிட்டு நல்லெண்ணெய் தண்ணி வடிய வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி வடியணுங்க. தண்ணி வடிஞ்சு சிக்கன் மட்டும் ட்ரை ஆன மாதிரிக்கு இருக்கணும். மற்றது இந்த சிக்கன் தட்டும் போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், ஐஸில் வச்சு சிக்கனை தட்டக்கூடாது. ஐஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆனதுக்கு பிறகு தான் நல்லா சாஃப்டாக உள்ளுக்குள்ளே ஐஸ் இல்லை அப்படின்றபடியாக தான் தட்டணும். ஏன்னா அப்படி தட்டினா தான் உங்களுக்கு இது வந்து நல்லா தோலோடு கிடைக்கும். இப்போ வந்து இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்டா, இந்த சிக்கனுக்கு உள்ளே வந்து மசாலா நம்ம கொஞ்சோண்டு இறக்கிட்டு உள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம இதை தேய்க்கணும். சரியா, இதை தேய்ச்சிட்டு இதில் தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டே நமக்கு கொடுக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த இருக்குல்ல இந்த தோலுக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். இந்த தோலுக்குள்ளே இந்த சிக்கனோட மசாலையெல்லாம் இறக்கணும். இந்த கால் தோல், இந்த தோலை வந்து ரொம்ப ரிமூவ் பண்ணிடக்கூடாது நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு மசாலா வந்து இந்த இறைச்சியில் வந்து பிடிக்காது, எல்லாம் வெளியாயிரும். சரியா, அதுக்கு பிறகு இந்த கழுத்து சைடை வந்து நல்லா திருப்பி கொள்ளுங்க. கழுத்து சைடில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், அதுலேயும் கொஞ்சமாக போட்டு உள்ள மசாலையை போட்டு நிரப்பி கொள்ளுங்க. சரியா, பின்ன இதை இப்படி பூசிடுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் இவ்வளோத்துக்கு பூச முடியும். ஆனால் இது வந்து இந்த மசாலா பிரட்டுறதுல தான் இந்த சிக்கனோட ஒரு டேஸ்ட்டே உங்களுக்கு கிட்டும். சிலவங்க நினைப்பாங்க என்னத்துக்கு இவ்வளவு உண்டு, ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே அவிஞ்சி உள்ளுக்குள்ளே அவிஞ்சி எல்லாம் பொரிப்பட்டு தான் இந்த மசாலா நமக்கு வரப்போகுது. சிக்கன் தின்னும்போது அதாவது சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை கிட்டும் நமக்கு. சரியா, இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக இது செஞ்சுட்டேன். இப்படி வந்து
நீங்கள் மற்ற சிக்கனுக்கும் இதுக்கு கீழே இருக்கிற மசாலையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு சைடில் வந்து இதை இப்படியே மாற்றி வச்சுருங்க. சரியா? இதே மாதிரி இந்த இருக்கிற மசாலையை இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேயா? இப்போ வந்து இந்த 2 சிக்கனும் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளவு தான் நான் எண்ணெய் எடுத்துருக்குறேன். இதுலேயும் நான் மிச்சம் வச்சு கொடுங்க. ஆனால் நான் இப்போதைக்கு நான் இவ்வளோத்துக்கு எடுத்துருக்குறேன். ஆனால் இந்த எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்குறேன். இந்த 2 சிக்கன் பொரிக்கிறதுக்கு சட்டி இந்த தாச்சியில் வந்து நான் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறேன். இது மற்ற சிக்கனுக்கு வச்சுருக்கிறேன். சரியா? இது வந்து இவ்வளோ தான் ஒரு சிக்கன் பொரிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் எடுத்த எண்ணெயில் இவ்வளோ தான் ஊற்றிருக்கிறேன். சரியா? இது இப்போ ஒரு சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு இந்த எண்ணெய். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு சிக்கன் பொரிக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்கிற சட்டி எதுவும் இருந்தால் தயவு செஞ்சு 2 கருவேப்பிலை போட்டுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் வராமல் சிக்கனை முழுசாக உங்களுக்கு கலட்டி எடுத்துடலாம். இப்போ ஓகே, நான் அடுப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணுறேன். இந்த நான் இவ்வளோ கம்மி பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் சிக்கனை போட போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னு சரியா? இப்படி போட்டுட்டு இப்படி போட்ட உடனே என்ன செய்யணும், கொஞ்சம் வந்து இப்படி மூடி விட்டுருணும். இது வந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருந்தாலும் இது வந்து அந்த மசாலையிலையும் இந்த எண்ணெயிலையும் பொரிப்பட்டு அந்த தண்ணியெல்லாம் வரும். இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மசாலா அது தண்ணியில் கிடந்து வெந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நான் ஊற்றின எண்ணெயில் அது பொரிப்பட்டு வரும். சரியா? இப்போ நீங்கள் வேணுமா இருந்தால் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தீயை வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு சிக்கன் வந்து கறி போயிடும். அப்படி உங்களுக்கு கொஞ்சமாக வைக்கணும்னா இவ்வளோ கூட்டி வைங்க. இதுக்கு மேலே வச்சிடாதுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். இப்போ வந்து இது 20 நிமிஷம் ஆகிட்டு 20 நிமிஷத்தில் வந்து இது வந்து உள்ளுக்குள்ள இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து கீழுக்கு நல்லா பொரிப்பட்டிருக்கோம். இப்போ தான் நான் நெருப்பை கொஞ்சம் கூட்ட போகிறேன். ஏன்னா இந்த இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்துறதுக்கு இந்த பாருங்கள் நான் நெருப்பை கூட்ட போகிறேன். நெருப்பை கொஞ்சம் நான் கூட்டிட்டேன் என்ன சொன்னால் இந்த தண்ணி வத்துறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் நான் மூட போகிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் இந்த அடிக்கடி கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால். சரியா? இப்போ நான் இந்த தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் தான் நான் மூட போகிறேன். 5 நிமிஷம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிட்டுது. நான் ஓப்பன் செய்து பார்க்குறேன். இந்த ரெடி ஆகிட்டுது. மற்றது ஒரு விஷயம், நீங்கள் வந்து புதுசாக செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் திறந்து பார்க்குறதுல தப்பு இல்லை. நீங்கள் திறந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தீ வைக்கிறதுல தான் இந்த சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சு உள்ளுக்குள்ள மசாலையெல்லாம் வெந்து நல்ல ஒரு அவிஞ்சி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இப்போ நான் பெரட்ட போகிறேன். இதை எப்படி இந்த மாதிரி நீங்கள் உள்ள இப்படியே கொடுத்துருங்க ஸ்பூனை. சரியா? கொடுத்துட்டு இந்த கரண்டியால் இவ்வளோ பார்த்துட்டீங்களா? நான் இப்படி பிரட்டிலேருந்து பார்த்தீங்க தானே. இதை வந்து திருப்பி நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விடணும். இந்த பாருங்கள், இந்த மசாலா வந்து கருவக்கூடாது. இந்த மசாலையில் தான் இந்த சிக்கன் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மசாலையெல்லாம் நல்லா வெந்து இந்த எல்லா சாரும் இந்த இறைச்சி வெளியே இறங்கணும். ஏன்னா நம்ம தோலுக்கு உள்ளேயெல்லாம் வந்து நம்ம மசாலா போட்டுருக்கிறதால அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா வெந்துடணும். சரியா? இப்போ பொரிப்பட்டிருக்குது. இப்போ திருப்பி நான் ஒரு 20 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் இது நல்லா பதமாக வரும். இன்னொரு 20 நிமிஷம் இந்த நெருப்பை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நெருப்பை இப்போ நீங்கள் பிரட்டி போட்டோடனே ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. இவ்வளோ கம்மி பண்ணிடுங்க. இப்போ நான் மூடுறேன். சரியா? ஓகே. இன்னது 20 நிமிஷம் இப்படியே வச்சுக்கொள்ளுங்க. 20 நிமிஷம் மற்ற பக்கம் நம்ம பிரட்டி போட்டது வந்து 20 நிமிஷம் ஆகிட்டுது. 20 நிமிஷத்தால் நான் திறக்க போகிறேன். இப்போ நம்ம மற்ற பக்கம் போட்டது 20 நிமிஷம் ஆகிட்டு. ஏனெண்டா நான் 20 நிமிஷம் போட்டு சின்ன நெருப்பில் நான் வைக்கிறேன்னு சொன்னால்
இதில் போட்டிருக்க மசாலா வந்து ரொம்ப இதில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகும். இந்த தண்ணியிலையும் நான் போட்ட கோழியில் உள்ள தண்ணியிலையும் நான் போட்ட அந்த கொஞ்சன்ற எண்ணெயிலையும் சேர்ந்து அந்த தண்ணி வந்து அதிலிருந்து இது அவியணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ள உள்ளே இருக்க மசாலா எல்லாம் அவிஞ்சி இதுக்கு அந்த உப்பு புளியெல்லாம் டேஸ்ட்டு கிட்டுறதுக்கு தான் அந்த சின்ன நெருப்பு 20 நெருப்பு நான் 20 நிமிஷம் வச்சேன்னா இப்போ வந்து 20 நிமிஷம் நான் பெரட்டி போட்டு ஆகிடுது. இப்போ வந்து எனக்கு இந்த தண்ணி தன்மை கொஞ்சம் வத்துறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் நான் வந்து நெருப்பை கூட்டுறேன். இந்த நெருப்பை பாருங்கள், ரொம்ப கூட்டிடாதுங்க, ரொம்ப கூட்டினா தருவோம். நீங்கள் புதுசாக செய்ய போகும்போது கொஞ்சம் நீங்கள் திறந்து அப்படி பார்க்குறதுல தப்பு இல்லை. ஆனால் இதில் வந்து பொரிப்படும்போது கொஞ்சம் தண்ணி தன்மை வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு எதுவும் பயந்துடக்கூடாது. எவ்வளோத்துக்கு நெருப்பை கம்மி பண்ணி வச்சு அந்த தண்ணித்தன்மையை வற்றின உடனே நீங்கள் பாருங்கள் எண்ணெய் இதில் வந்துருக்குது. நான் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ எண்ணெய் வந்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த எண்ணெயிலேயே நம்மளுக்கு சிக்கனை கூட பொரிக்கலாம். நான் எடுத்த எண்ணெயில் இந்த இருக்குது, பாக்கி எண்ணெய் இன்னும் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் நான் எண்ணெய் எடுத்தேன்னா பாருங்கள், இவ்வளோ தான் நான் ஊற்றிருக்கிறேன். இன்னும் எண்ணெய் இருக்குது. இப்போ இதில் எண்ணெய் வந்து கொண்டுருக்குது. இதுக்கு நான் இன்னொரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் தீயை கூட்டி வைக்கிறேன். கூட்டினாண்டா இவ்வளோ தான் நான் கூட்டி வைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்கள் கூட்டிடாதுங்க, ஏன்னா என்ன கறிகிடும் மசாலா. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிட்டது. 5 நிமிஷத்தில் நான் ஓப்பன் செய்ய போகிறேன். இப்போ வந்து எல்லாமே மசாலா எல்லாம் பிடிச்சி எல்லாம் இப்போ கரெக்டாக இதாக இருக்குது. இதை நான் இப்போ எடுக்க போகிறேன். இதை வந்து ஒரு ரிக்ஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் உடைக்காமல் இருக்கணும். இந்த சிக்கன் இதே வந்து நல்லபடியாக நீங்கள் உடைக்காமல் எடுக்கிறதா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்படியே நீங்கள் வந்து இந்த மசாலையை வந்து என்ன செய்யணும்னா இதை வலிச்சு எடுத்துக்கணும். இதை பாருங்கள், நான் போட்ட எண்ணெய் எனக்கு அப்படியே அந்த எண்ணெய் இருக்குது. இந்த இதில் வந்து இந்த மசாலையில் தான் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். சரியா, நீங்கள் சாப்பிடும்போது இந்த மசாலையை சேர்த்து கொள்ளலாம். நல்லா இந்த எண்ணெய் வடியை விட்டுட்டு சரியா, இப்போ இதில் எண்ணெய் வடிஞ்சிட்டு இந்த மசாலா இதை எடுத்து நீங்கள் இந்த சைடு வழியை வச்சு கொள்ளலாம். இவ்வளோ சரியா. இப்போ மற்ற சிக்கனை வந்து இதே மாதிரி இந்த எண்ணெயில் நீங்கள் பொரிச்சிடலாம். ஆனால் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். சரியா, ஆனால் இதில் வந்து இவ்வளோ தான் எண்ணெய். இந்த எண்ணெய் இருக்கிறதால இந்த எண்ணெயை பாருங்கள், இந்த எண்ணெய் இருக்கிறதால நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இந்த எண்ணெயை வந்து இதில் நான் இவ்வளோ தான் ஊற்ற போகிறேன். இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நான் எடுத்த எண்ணெய் இவ்வளவும் 2 சிக்கன் பொரிக்கிறதுக்கு இவ்வளோத்துக்கு எடுத்தேன்னா எண்ணெய். சரியா, இவ்வளோ எண்ணெய் எனக்கு நான் மிச்சம் வச்சுருக்கேன். அப்போ நான் இவ்வளோ எண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன் இந்த 2 சிக்கன் பொரிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ தான் நான் பாவிச்சிருக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து நான் மறுபடியும் என்ன செய்யறேன்னா இந்த சிக்கனை வந்து அப்படியே இதில் போட போகிறேன். சரியா, போட்டு இவ்வளவுதான். இது வந்து நெருப்பு நான் கொஞ்சம் கூட்ட போகிறேன். ஏன்னா இதில் தண்ணி வெளியாகிறதுக்கு போட்டுட்டு திருப்பியும் நான் ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் கூடுதலாக எப்போவுமே நீங்கள் ஊற்றி பழக வேண்டாம். ஏன்னா எண்ணெயை எவ்வளோத்துக்கு நீங்கள் கம்மி பண்ண முடியும். நான் எடுத்த எண்ணெய் இவ்வளவு தான், ஆனால் ஊற்றின எண்ணெய் இவ்வளோ தான். எப்படியும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தான் இந்த 2 சிக்கன் பொரிக்கிறதுக்கு. இந்த ஸ்பூனால் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் கிட்ட தான் நான் ஊற்றிருப்பேன். பாக்கி எண்ணெய் மிச்சம் வச்சுருக்கேன். இது நான் ஊற்ற மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப வந்து எண்ணெயை கம்மிப்படுத்தி கொள்வது. இப்போ வந்து என்னுடைய சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்கள், கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு உடையாமல் இந்த மசாலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. சரியா, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக பாவிச்சு தான் 2 சிக்கன் பொரிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து இதை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.